ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் கார்னர், ஜாய் ஆஃப் ஷேரிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பார்த்திங்கன்னா உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி முட்டை குழம்பு வைக்க போகிறோம். அதாவது முட்டையை நம்ம உடச்சி ஊற்றி நம்ம குழம்பு வைக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு தேவையானது நம்ம ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன அரைக்க போகிறோம் பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு. அதாவது இஞ்சி ஒரு இஞ்சி இவ்வளோ சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் வெள்ளைப்பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 20 சின்ன சின்ன பூண்டு எடுத்துக்க. நீங்கள் பெருசு ஒரு 7-8 எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா. நம்ம வெங்காயம் ஆட் பண்ணாமல் தான் அரைக்க போகிறோம். தக்காளி ஒரு 3 எடுத்திருக்கேன். ஸோ தக்காளி நிறைய போடும்போது முட்டைக்கு டேஸ்ட் நிறையா இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இது ஃபுல்லாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட் மாதிரி. இஞ்சி, பச்சை மிளகா கீரி போடுங்க, இல்லைன்னா அரைக்காது. வெள்ளைப்பூண்டு இஞ்சி நமக்கு எவ்வளோ வேணும்னு சேர்த்துக்கலாங்க. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். அடுத்து தக்காளி, இப்போ நம்ம அதை நல்லா பேஸ்டாட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். பேன் அடுப்பில் வச்சுட்டேன், ஹீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், சட்டி காஞ்சிச்சு. இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 2 டேபிள் ஸ்பூன். சோம்பு 1 டீஸ்பூன். கருவேப்பிலை, ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 25 கிராம் எங்கிட்ட இருந்த சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். அது 2 சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் 2ஐயும் மிக்ஸ் பண்ணி தான் போட போகிறேன். நமக்கு சோம்பும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது இருந்தால் அதுவே ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கொஞ்சமாக இருந்ததுனால நான் 2ஐயும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணுறேன். எனக்கு கிரேவி நிறையா வரணும் அப்படின்றதுக்காக. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லாம் நல்லா ஈக்குவலாக வதக்கி விட்டுக்கோங்க. அது ஒரு அளவுக்கு ப்ரௌன் கலராக வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு, டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ், அதாவது 3 மினிட்ஸ் வரைக்கும் இது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் பவுடர், அதாவது
என்னென்ன பொடி ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து தண்ணியாக விடும். அதெல்லாம் வந்து அந்த ஆயில் வந்து வெளியில் வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போது நமக்கு வந்து லைட்டாக வந்து எண்ணெய் வர ஆரம்பிச்சிருக்கு. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வரல, கொஞ்சம் லைட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து இதுக்கான பொடியை ஆட் பண்ணிடலாம். ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், அரை டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள், கால் டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இது ஃபுல்லாக நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், அந்த தண்ணி இருந்தது எல்லாமே வந்து இப்போ நம்ம பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இதுக்கான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போ முட்டை குழம்பு வச்சாலும் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து பெப்பர் ஆட் பண்ணால் அது டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கோம், ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நமக்கு லைட்டாக வந்து எண்ணெய் வந்து வெளில வர ஆரம்பிச்சிட்ருக்கு. பாருங்கள், இது அந்த மசால் வந்து கொஞ்சம் பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நல்லா வந்து எண்ணெய் வந்து வந்துருச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் குழம்பு வச்சிங்க அப்படின்னா குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பச்சை வாடை அடிக்காமல் இருக்கும். ஸோ இப்போ இந்த டைமில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் மிக்சியில் இருந்த அந்த பேஸ்ட்டோட தண்ணி தான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து கொதிக்கும் போது நம்ம வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றிடலாம். ஓகே, இது வந்து கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து முட்டையை ஆட் பண்ணிடலாம். நான் வந்து முட்டையை வந்து ஒவ்வொரு முட்டையாக வந்து கரண்டியில் ஊற்றி போட போகிறேன். இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒன்று காமிக்கிறேன் எப்படி போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. கொதிக்கிற இடத்துல வந்து லைட்டாக வந்து இப்படி ஊற்றிடுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்து ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எல்லா முட்டையும் வந்து உடச்சி ஊற்றிட்டேன். நீங்கள் வந்து கரண்டியில் தான் ஊற்றணும் இல்லை, ரெண்டாக பிரேக் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாகவே உடச்சி ஊற்றிடலாம். இந்த மாதிரி தான் வரும். இப்போ நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம வந்து முட்டையை உடச்சி ஊற்றணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா வந்து முட்டை வந்து அடியில் வேகாது. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அடிகொட்டை எடுத்து நம்ம வந்து திருப்பி போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து குழிக்கரண்டி யூஸ் பண்ணாதீங்க, தோசை கரண்டியாக இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து அப்படி லைட்டாக திருப்பி போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திருப்பி போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இது அதே மாதிரி இது மூடி வச்சுருங்க ஒரு 3 மினிட்ஸ். அப்புறம் நம்மளோட முட்டை குழம்பு ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், 3 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நம்மளோட முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக.
லைட்டாக வந்து கார்னிஷிங்காக நான் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான முட்டை குழம்பு, உடைத்து ஊற்றின முட்டை குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக வந்து தினமும் அட்லீஸ்ட் ஒரு முட்டையாவது எடுத்துக்கோங்க, குழந்தைங்களுக்கும் கொடுங்க. நம்ம வந்து இம்யூனிட்டி வந்து கண்டிப்பாக வளர்த்துக்கணும். அதுக்கான ப்ரோட்டீன் வந்து நமக்கு உடம்புல இருக்கணும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உண்மையிலே இந்த கிரேவி வந்து அட்டகாசமாக வந்திருக்கு. அப்படியே சுட சுட சாதத்தை வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. Thank you for watching this video, friends. We'll catch you in another video. Till then, bye-bye.